இந்த வீடியோவில் என்ன சொன்னால் 2024 பார்ட் 2ல இருக்க பி கேள்வியில பி பகுதியினுடைய கட்டுரை வினாவில் 5வது கேள்வியை பார்ப்போம். அந்த கேள்வியை வந்து நான் உங்களுக்கு இதில் ஸ்கேனில் போடலாம். அதை விட டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் வந்து தாரன். இதனுடைய பந்தியை வாசி பார்ப்போம். பின்னர் உரைப்பகுதியை வாசித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. பனிக்கட்டி மீது சறுக்குதலில் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள பனிக்கட்டி மீது சருகும் சப்பாத்தின் அலகு பனிக்கட்டி மீது ஒரு அமுக்கத்தை பிரயோகித்து ஒரு மெல்லிய பனிக்கட்டி படியை உருகச் செய்து அலகிற்கும் பனிக்கட்டிக்கும் இடையே மசகடலை ஏற்படுத்துகிறது. இது அமுக்க உருகல் எனப்படும். சப்பாத்தின் அலகின் அடிப்பரப்பின் நீளம் 30 சென்டிமீட்டரும் அகலம் 1 மில்லிமீட்டரும் ஆகும். பனிக்கட்டி மீது சறுக்கும் ஒரு சப்பாத்து மீது தனது நிறையை பிரயோகிக்கும் ஒரு மனிதன் சாதாரண வளிமண்டல அமுக்கத்தின் 20 மடங்கு வரை உள்ள அமுக்கத்தை பிரயோகிக்கலாம். பனிக்கட்டி அலகுக்கும் இடையே உள்ள ஒரு ஆய்வு குணகம் அநேகமாக பூஜ்ஜியமாகும். ஆகவே உரு 2 காட்டப்பட்டுள்ளவாறு சப்பாத்தின் அலகில் மூலம் உருகாத பனிக்கட்டி சுவரை தள்ளுதலே இங்கு முன்னோக்கி செல்வதற்கான ஒரே ஒரு வழியாகும். பனிக்கட்டி மீது சருகி செல்பவர் தனது வலது காலை பின்னால் வைத்து தள்ளும் போது பனிக்கட்டினால் சப்பாத்து அலகின் மீது ஒரு விசை F பிரயோகிக்கப்படுகிறது. இயங்கும் திசையில் உள்ள விசை F-இன் கூறின் மூலம் பனிக்கட்டி மீது சருகி செல்பவர் முன்னோக்கி தள்ளப்படுகின்றார். இதேவேளை சப்பாத்தில் உள்ள அவருடைய இடது கால் உயர்த்தி வைக்கப்படும் அல்லது பனிக்கட்டின் மேற்பரப்பின் மீது சருகி செல்லும் பனிக்கட்டி மீது சருகுவர் முன்னோக்கி செல்லும் போது மேற்குறித்த செயலை இடது காலுக்கு மாற்றி அதன் மூலம் பனிக்கட்டியை தள்ளி வலது காலை உயர்த்தி வைத்து செல்கின்றார். இச்செயல்முறை தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப நடைபெறும். திணிவு எம்மையுடைய பனிக்கட்டி மீது சருகி செல்வர் ஒரு கிடை பனிக்கட்டி மேற்பரப்பு மீது ஒரு வட்டப்பாதையில் ஒரு மாறா கதியுடன் செல்லும் போது அவர் மீது தாக்கும் விசைகள் ஒரு மூன்றில் காட்டப்பட்டுள்ளன. எங்கு G ஆனது பனிக்கட்டி மீது சருகி செல்வன் திணிவு மையம் P ஆனது ஒரு சப்பாத்துக்கும் பனிக்கட்டி மேற்பரப்பும் உள்ள தொடுகை புள்ளியும் L ஆனது P-க்கும் G-க்கும் இடையே உள்ள தூரமாகும். பனிக்கட்டியிலிருந்து சப்பாத்து மீது உயர்த்தும் விசையின் கிடை கூறும் நிலைக்குத்து கூறும் முறையே Fx Fy ஆகும். வட்டப்பாதையின் RR ஆகும். பனிக்கட்டி மீது சருகி செல்வோர் ஒரு கரங்கள் இயக்கத்தை அடைவதற்கு ஒரு நாடி காட்டப்பட்டுள்ள முகப்பு முனையில் சிறிய பற்கள் உள்ள கூறுகள் இருக்கும் ஒரு விசேட அலகை பயன்படுத்துகின்றார். பற்கள் இருக்கும் கூறுகள் பனிக்கட்டியை தோண்ட தேவையான முடுக்கத்தை பெறுவதன் மூலம் கரங்கள் ஏற்படுகின்றன. ரைட். இந்த படங்கள் இருக்கு. இந்த படங்கள் இதில் கீறி இயலாது, அது அவ்வளோ வடிவாக வராது. அது அதனால இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி டிஸ்பிளே ஆகும். இது அடுத்தது முதலாவது கேள்வி வந்து அமுக்க உருகல் என்பதன் கருத்து. அமுக்க உருகல் என்பதன் கருத்து நீங்க பந்திய வாட்சியில் விட எழுதலாம். இதுல இதுக்குரிய விடை வந்து பந்திய வாட்சியில் எழுதலாம். இந்த பனிக்கட்டி இதுல சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா, பனிக்கட்டி மீது சறுக்கும் சப்பாத்தின் அலகு பனிக்கட்டி மீது ஒரு அமுக்கத்தை பிரயோகித்து ஒரு மெல்லிய பனிக்கட்டியை படையை உருகச் செய்து அலகிற்கும் பனிக்கட்டுக்கும் இடையே மசகுடலை ஏற்படுத்துகிறது. இது அமுக்க உருகல் எனப்படும். அப்ப இதுல என்ன செய்யும்டா, ரைட், பனிக்கட்டி மீது சருகும் சப்பாத்தின் அலகு பனிக்கட்டி மீது ஒரு அமுக்கத்தை பிரயோகித்து ரைட் என்னன்னு சொன்னா, அதாவது சப்பாத்து இந்த சப்பாத்து அலகு என்ன செய்யும்டா, சப்பாத்தின் அலகு பனிக்கட்டி மீது காணப்படும் சிறிய மெல்லிய, அதாவது மெல்லிய பனிக்கட்டி படையை என்ன செய்யுதுன்னு சொன்னா, படையை அமுக்குவதன் மூலம் பனிக்கட்டியை உருகச் செய்கிறது. இது பனிக்கட்டிக்கும்
பனிக்கட்டிக்கும் சப்பாத்தின் அலகுக்கும் இடையே மசகடலை உருவாக்கும் செயற்பாடு என்னவா இருக்கும்? அமுக்க உருகல் எனப்படும். இது இப்ப கூட உங்களுக்குரிய தமிழ் மாதிரி அதை வாசிச்சு எழுத வேண்டிய நல்ல விஷயத்த. இது ஒரு பெரிய விடயமாக யோசிக்க தேவையில்லை. அது தந்த விடையை பார்த்துடுனா சரி. அடுத்து, வளமையான சப்பாத்துக்களை அணிந்திருக்கும் 60 கிலோகிராம் தூய்ந்த ஒருவர் பனிக்கட்டியின் மேற்பரப்பு மீது ஒரு காலில் நின்றால் அவர் பனிக்கட்டியின் மேற்பரப்பு மீது உயற்றும் அமுக்கம் எவ்வளவு? சரி, வளமையான சப்பாத்துக்களை அணிந்திருக்கின்ற ஒருவர் வளமையான சப்பாத்து அணிந்திருவர் வளமையான சப்பாத்து அணிந்தவர் உயற்றும் அமுக்கம் பனிக்கட்டி மீது உயற்றும் அமுக்கம் என்ன அமுக்கம் என்றா என்ன? விசையின்கீழ் பரப்பளவு, பரப்பு அல்லது பரப்பளவு. ரைட். என்ன விசை இதுல சொல்லுது? அவர மனிதன் நிறை 60 கிலோ 600 நியூட்டன். கீழே என்ன வரப்போகுது? அவர் உயற்றும் பரப்பளவு தந்திருக்காங்க 300 சென்டிமீட்டர். ஆகவே அதை 10⁴ மீட்டர் கணக்கு போடுறேன். அப்ப இதுல வார விட எங்களுக்கு அதுல 2 தர 10⁴ நியூட்டன் மீட்டர் -2. சரியா? ஆல்ரெடி பாஸ்கால்னு போடலாம். சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? இது பியில முதலாவது கேள்வி. பியில 2வது கேள்வி என்ன சொல்லுன்னா, அவர் வளமையான சப்பாத்து பதிலாக பனிக்கட்டின் மீது சறுக்கும் சப்பாத்தை அணிந்திருந்தால் அவர் பனிக்கட்டின் மேற்பரப்பு மீது உயர்த்தும் அமுக்கம் எவ்வளவு? உரைப்பதிலிருந்து பனிக்கட்டி மீது சறுக்கும் சப்பாத்தின் அலகின் பரிமாணங்களை எடுத்துக்கொள்க. அலகின் அடி மேற்பரப்பின் வடிவம் செவ்வகமாக கொள்க. ரைட். அதுல வடிவம் செவ்வக வடிவம் எடுக்கட்டான்னு சொல்றாங்க. ஆனா அதை வாய்ச்சி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல சந்திருக்காங்க நீளம் அதாவது பனிக்கட்டியில் சறுக்கும் சப்பாத்து. அது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, நீளம் எங்களுக்கு 30 சென்டிமீட்டரா, அகலம் என்னவாம் 1 மில்லிமீட்டரா. அப்ப பனிக்கட்டி பனிக்கட்டியில் சறுக்கும் சப்பாத்தில் உயற்றும் அமுக்கம். பனிக்கட்டியில் சறுக்கும் சப்பாத்தில் உயற்றும் அமுக்கம். ரைட். அமுக்கம் என்ன? விசையின்கீழ் பரப்பளவு. எவ்வளவாம் விசை? எங்களுக்கு அதே விசை தான். எவ்வளவு? 600 நியூட்டன் தான் எங்களுக்கு இருக்குது. சரிதானே? ரைட். 600 நியூட்டன் விசை இருக்குது. அதுக்கு என்ன நடக்குது? பரப்பு தான் மாறும். பரப்பு எவ்வளவு மாறுதாம்? இது 30, இது 1. இப்ப நான் என்ன செய்யறேன்? முதல்ல இதை மீட்டர் ஆக்கும். 10⁻2 தர 1 தர 10⁻3 மீட்டர் வர்க்கம். இதை நாங்க சுருக்கணும்டா அதுல 2 10⁵ வரும். என்ன 2 மீன் 20 10⁻4 10⁻3 10⁻5 20 தர 10⁵ நியூட்டன் மீட்டர் -2. சரி, அதுக்கு பிறகு பார்த்தோம்னா 3வது இதிலிருந்து மேலே பி பெற்ற அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தினுடைய 20 மடங்கு என காட்டுக. ரைட். அது காட்டிடலாம்.
ஏன் வளிமண்டல அமுக்கத்தை விட இது 20 மடங்கு பெருசுன்னு காட்டலாம். இது இந்த இருக்கிற 2வது விட. இப்ப வளிமண்டல அமுக்கம் எவ்வளவு? வளிமண்டல அமுக்கம் சமன் 1/15 பஸ்கால் அல்லது எப்படி எழுதலாம்? நியூட்டன் மீட்டர் -2 எழுதலாம். சறுக்கும் சப்பாத்தின் அமுக்கம் என்ன? சப்பாத்தில் பிரயோகிக்கும் அமுக்கம் எவ்வளவு? பிரயோகிக்கும் அமுக்கம் சமன் எவ்வளவு வருது? 20/15 நியூட்டன் மீட்டர் -2. அப்ப அதன்படி பார்த்தோம்டா 20/15 கீழ் 1/15 சமன் 20 மடங்கு. சரியா? இதுதான் பி பகுதியினுடைய கேள்வியாக இருக்கிறது.